எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் கரடி வருது கரடி வருது கரடி வருதுன்னு 10 தடவை கத்துறாங்கன்னு வச்சிங்களேன். அதில் 10 தடவை ஒரு தடவையோ 2 தடவையோ தான் உண்மையிலேயே கரடி வரும். பாருங்க, நான் 2002 நான் சார்ட் போட்டிருக்கேன். இப்போ எப்படி எல்லாரும் தூங்கி எந்திரிச்சோன்னே காலையில் ஒரு பொழுது கரடி வரும்னு சொல்லிட்டு படுத்துருவாங்க. இப்போ அதுவும் சமீபத்தில் 2022 காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை கரடி வரும் கரடி வரும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கரடி வரல. நெட் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மார்க்கெட் 18,000க்கு மேலே தான் இருக்கு. இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் கடந்த காலத்தில் கூட எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 2002 சார்ட் போட்டிருக்கேன். 2008 வரைக்கும் சிறுக ஷேர் மார்க்கெட் மேலேயே ஏறி வந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு நாளும் கரடி வரும்னு நிறைய பேர் பயந்தவங்க எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. அப்புறம் அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு இடம் வந்து கீழே உழுகுது. ஸோ ஒரு டைம் கீழே உழுகுறான். மறுபடியும் 2008 அப்படியே கிராஜுவலாக ஏறிட்டே இருக்கா 2014 வரைக்கும். ஆனால் இப்பவும் என்ன சொல்லியிருப்பாங்க, கரடி வருதுன்னு 5 வருஷமா சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் ஒரு இடம் நடந்திருக்கும். இதே மாதிரி இன்னொரு இடம் மொத்தம் வந்து என்ன பெரிய அளவில் கரடி 3 இடம் வந்திருக்கு ஷேர் மார்க்கெட்டில். ஆனால் நல்ல உத்து கவனிச்சிங்கன்னா எந்த சமயத்திலையுமே வந்து வேர்ல்டு வார் உலக போர்னால் நடக்கல. இப்போ சமீபத்தில் ஒரு 1500 பாயிண்ட் நிஃப்டி இறங்கினதுக்கு முக்கிய காரணம் வந்து உக்ரைன் ரஷ்யா வார்னால கமாடிட்டி பிரைசஸ் இன்ஃப்ளேஷன்லாம் அதிகமாயிடுச்சு. பட் அது வேர்ல்டு வார் கிடையாது, உலக நாடுகளுக்கு இடையில வந்த சண்டை கிடையாது. ஸோ நம்ம நண்பர் வந்து மிக சரியாக தான் கேட்குறாரு. கோவிட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை அதுதான். மனுஷனே உயிர் வாழ்றதே கஷ்டம், அப்படி பேண்டமிக் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்புறம் ஒரு மாதிரி மீண்டு வந்துட்டோம். ஸோ கோவிட் சமயத்திலே நம்ம இறங்கி டக்குன்னு குதிரை மாதிரி மேலே ஏறி வந்துட்டோம். இதே வேர்ல்டு வாராக வந்தால் இந்த மாதிரி இறங்கி ஏறுமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நடக்காது. டோட்டல் பரிபூர்ண கும்பாவாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம வேர்ல்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அப்கிரேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி அஃபென்ஸ் போகிறதும் ரொம்ப அப்கிரேட் ஆயிடுச்சு. அவங்க ஒரு நியூக்ளியர் பாம்பை போட்டானுன்னா 2 நாடுகளுக்கு இடையில் வந்ததுன்னா அப்புறம் மொத்த கும்பா தான். அப்புறம் ஒருத்தனை விலைக்கு வச்சிருவாங்க. சைனா இந்தியா விலைக்கு வச்சிரு, இந்தியா சைனா விலைக்கு வச்சுக்கிறதுனா நம்மளுக்கு தேவை, ரொம்பவுமே முக்கியமான தேவை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் கூட நம்ம போய் அவன்கிட்ட ஒரு பொருள் வாங்க மாட்டோம், அவன் நம்ம கிட்ட வாங்க மாட்டான். ஸோ தேர்ட் வேர்ல்டு வார்னு ஒன்று வந்ததுன்னா பரிபூர்ண கும்பாதான். இந்த 2வது வேர்ல்டு வார் வந்த சமயத்தில் கூட 1940 to 1960 அந்த பீரியடில் கூட பார்த்தீங்கன்னா கிரேட் ரெசெஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ கூட எல்லா பல பங்கு சந்தைகள் வந்து படுத்து தான் கிடந்திருந்தான். அதனால எவனும் முட்டாள்தனமாக இந்த தடவை தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்றது போக மாட்டாங்க. ஸோ மறுபடியும் தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு வந்துச்சுன்னா ரெக்கவரியாக இருக்கு. எப்படி 10 to 20 வருஷம் தாராளமாக ஆகலாம். அடடா நண்பர்களே, இங்கே பாருங்க, ஒருத்தருக்கு இந்த கார் ட்ரேட் அப்படின்ற ஐபிஓ வாங்கி 67% நஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எடுத்துருக்கிறது ஒரு அட்டம்ப்ட். கார் ட்ரேட்ல ஒரு அட்டம்ப்ட் எடுத்தீங்க, அது 67% பணத்தை பிடிங்கிட்டான். அந்த அட்டம்ப்ட் அப்படியே வச்சிருவோம். அடுத்த அட்டம்ப்ட் வந்து அடுத்து வரக்கூடிய ஐபிஓ. இப்போ கூட சமீபத்தில் நல்ல ஹர்ஷா இன்ஜினியரிங் அப்படின்ற ஐபிஓ எல்லாம் வந்தது இல்லையா? அது மாதிரி நல்ல ஐபிஓ பார்த்து அப்ளை பண்ணி ஆண்டவன் அருள் அலாட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு முதல் நாளே 20% 30% அப்படின்ற லாபம் கிடைக்கும். ஸோ அடுத்த நியூ ஐபிஓவா நீங்கள் அப்ளை பண்ணி அந்த பணத்தை மீட்கிறதுக்கு வழியை பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இது உங்கள் மனசை போட்டு ரொம்ப அரிக்கிறான் அப்படின்னா இந்த ஷேரை பிடிச்சி விற்று விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு ஷேரில் போய் வாங்கணும். ஆனால் இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது, வேற ஏதாவது ஒரு ஷேரை வாங்கி அவன் 67% மேலே ஏறணும். மறுபடியும் 67% அவன் கீழே இறங்கிடக்கூடாது. ஸோ அப்போ மறுபடியும் மேலே 67% ஏறணும்னா நீங்கள் எந்த மாதிரி ஷேர் வாங்குவீங்க? அதாவது நம்ம இதில் அதானி என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு ஷேர் இருக்கு. அவன் வந்து என்ன பண்ணுறான், கீழிருந்து தொடர்ந்து மேலே ஏறிட்டே இருக்கான் 2-3 வருஷமா. அப்போ 300 ரூபாயிலிருந்து 3825 ரூபா வந்தவன் இன்னொரு 3 வருஷத்துல 3865 ஒரு 7000 10,000 போவான் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். ஸோ இங்கே நீங்கள் முதலீடு பண்ணீங்கன்னா முதலீடு பண்ணி ஒரு 3 வருஷம் கழிச்சு உங்கள் பணம் திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படிங்க, இங்கிருந்து 3 வருஷமா ஏறினவன் திரும்பி கீழே அதில் பாதாளத்துக்கு தானே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதில் பாதாளத்தில் இருக்கக்கூடிய இந்த டெக் மஹிந்திரா போன்ற கம்பெனி அருமையான கம்பெனி, பட் சில காரணங்களால அவன் கீழே இறங்கி கிடக்குறான். இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே 1700 ரூபா இருந்தான், இப்போ 1000 ரூபா இருக்கான். ஸோ இப்போ நீங்க 1000 ரூபாய்க்கு போய் எடுத்தீங்கன்னா திரும்ப 1700ன்னு போனான்னா என்ன ஆகும், நீங்க போட்ட விட்ட லாஸை வந்து எடுத்துட்டு வந்துடலாம். நீங்க அப்ப இதையும் நம்பாம இருந்தோம்னா அப்புறம் நம்ம ஷேர் மார்க்கெட்ல பணம் பண்றது கஷ்டம்தான். இல்லைன்னா நீங்க ஏன் ஒன்று பண்ணக்கூடாது, அந்த வித்து இந்த கார் ட்ரேட் வந்து உங்க மனசை போட்டு அறிக்கை, அதனால அதை வித்து விட்டுட்டு வர்ற பணத்துல அதானில பாதி டெக் மஹிந்திரால வாங்கி ஏன் பார்த்து ட்ரை பண்ணக்கூடாது? இன்னொரு நண்பர் கூட அதான் கேட்கிறாரு, இந்த அதானி என்டர்பிரைசஸ் பத்தி தான் கேட்கிறாரு. 36 ஷேர் 3678 ரூபாய்க்கு வச்சிருக்காரு, ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாரு. உங்களுக்கு 3 வருஷம் 4 வருஷம் ஹோல்டு பண்றேன்ற ஆசை இருந்தா தாராளமா பண்ணலாம். யாருக்கு தெரியும், அவன் 5000 கூட போலாம். வடிவேல் அவர்கள் சொல்ற மாதிரி குண்டக்க மண்டக்க ஏறி இறங்குறவங்க இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது ஃபண்டமெண்டலாக பார்த்தாலும் திடீர்னு ப்ராஃபிட்டுக்கு வர்றான், லாஸ் போனாலும் ஹெவியாக லாஸ் போகிறான். ஸோ ப்ராஃபிட்டு லாஸ்ன்னு மாறி வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த கம்பெனி வந்து டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு போகாத கண்டிஷன் தான் இருக்குது. இந்த சமயத்தில் அவனுடைய சார்ட் பேட்டர்ன் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா மிக அழகாக மேலே 50 ரூபா வரைக்கும் போயிருக்கான்.
கீழே சப்போர்ட்னு பார்த்தோம்னா 5 ரூபா 10 ரூபா 15 ரூபா இதெல்லாம் வந்து இவனுடைய சப்போர்ட் ஏரியாக்கள். ஸோ இந்த இடத்துல வந்து உளுந்தானா வலிமையான ஆள் தான். யாருக்கு தெரியும் இந்த 15 ரூபா அப்படின்றதையே ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்து மறுபடியும் 30 ரூபா வரலாம். அல்லது இன்னும் கீழே வந்து ஒரு 5 ரூபாய்ன்ற சப்போர்ட் எடுத்தாலும் மறுபடியும் 10 ரூபா 15 ரூபா கண்டிப்பாக வருவான். இதுக்கு 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ கால அளவுகள் ஆகும். அப்போ நம்ம நண்பர் என்ன சொல்றாரு, இந்த அலோக் இண்டஸ்ட்ரி வாங்கி 22% லாஸ் அப்படின்னா உங்களால் இந்த மாதிரி 3 வருஷம் 4 வருஷம் பொறுமையாக மேலே ஏறி இறங்குற அந்த ஏற்ற இறக்கங்களை பார்த்துட்டு இருக்க முடியும்னா என்னை பொறுத்தவரை தாராளமாக வச்சிருக்கலாம். இல்லை இந்த 22% ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 5% லாங் டேர்மில் வந்து 5% ஸ்டாப் லாஸ் வச்சுக்குவாங்க. நீங்கள் 22% லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களால் அதை பார்த்துருக்க முடியல அப்படின்னா வெளியே வந்துடலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கால அளவில் இந்த கம்பெனி க்ளோஸ் ஆகி போகிற மாதிரி தெரியல. இந்த கம்பெனி வந்து மேலே வர மாதிரி இருந்தால் 30 ரூபா வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த கம்பெனி வந்து திவாலாகிற சமயத்தில் வந்து இது யார் எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நம்ம இந்த அலோக் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்றத போய் பார்த்து எடுத்தோம்னா இந்த ப்ரொமோட்டர் குரூப்பில் போய் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 40% ஹோல்டிங் வச்சுருக்கான். ஸோ இவன் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மேலே வரக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஜொமேட்டோ ஷேர்லாம் கீழே 60 ரூபாயிலிருந்து மேலே 150 ரூபா போயிட்டு இப்போ மறுபடியும் 60 ரூபா இருக்கான்னு வச்சுங்களேன். அதாவது லிஸ்டிங் ப்ரைஸ்லேருந்து மேலே 150 ரூபா பக்கம் போயிட்டு கீழே வந்திருக்கான். ஸோ இந்த சமயத்தில் நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மறுபடியும் மேலே 100 ரூபா வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் அவன் கடந்த 1 மாதமாக கிட்டத்தட்ட 60 ரூபா ரேஞ்சிலே போட்டு அரைச்சிட்டு இருக்கான். ஸோ இவன் என்னைக்கு வேணாலும் பஸ்ட் அவுட் ஆகி மேலே வந்து ஒரு 100 ரூபா வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த பாயும் புலி மாதிரி இந்த ஆதித்ய பிர்லா கேபிட்டல் அப்படின்ற கம்பெனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த லாபத்தை வந்து பெரிய அளவில் மாற்றிருக்கு. அவனுடைய சார்ட் பேட்டர்ன் அப்படின்றது பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி அவன் 250 ரூபாய்க்கு 2017 சமயத்தில் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் 2020 கீழே 50 ரூபா ரேஞ்சுக்கு வந்துட்டு மறுபடியும் இப்போ 124 ரூபா வந்திருக்கான். நம்ம நண்பர் ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஏபிசி கேபிட்டல் ஆதித்ய பிர்லா கேபிட்டல் வந்து டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா அப்படின்ற மாதிரி பாருங்க. அப்படின்னு என்ன இந்த ஆதித்ய பிர்லா கேபிட்டல் வச்சிருக்கிறவங்க ஒரு மனசுக்கு ஓகே நல்ல வார்த்தை சொன்னப்பா நன்றி கதிரவன் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான். நண்பர்கள் இந்த ரயில் விகாஸ் நிகாம்னு ஒரு கம்பெனி அப்படின்னு இல்லைங்க, யாரை பார்த்தாலும் இந்த மாதிரி என்னைக்காவது பிரேக் அவுட் ஆகிறான்னு வச்சுக்கிடுங்களேன். இங்கே பாருங்க இந்த ஆர்வினல் வந்து ஒரு மாதிரி பிரேக் அவுட் ஆயிருக்கான். இந்த பிரேக் அவுட் ஆனால் அந்த 5% எல்லாம் வந்து அசால்ட்டாக கொடுக்குறாங்க. நம்ம நண்பர் அதான் கேட்குறாரு, ஆர்வினல் பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஸோ ஷார்ட் டைமில் எடுக்கலாமா அப்படின்ட்டு. ஷார்ட் டைமில் 5% எல்லாம் அசால்ட்டாக கொடுத்துட்றானுங்க. அந்த 5%க்கு மேலே ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த 5% ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸாக போட்டுக்கணும். இந்த பேடிஎம் ஷேரில் ஏதாவது நியூஸ் இருக்கா, ஒரு வருஷமே ஆக போகுது அப்படின்றாரு. இப்போதைக்கு என்ன நியூஸ் இருக்குன்னா இது ஒரு 1000 ரூபா வரைக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு டார்கெட் தர்றாங்க. இந்த ஷேரில் உங்களுக்கு லாஸ் இருக்குதுன்னா உங்களுக்கு மட்டுமே லாஸ் இல்லை, இந்த உலகத்தில் பெரிய ஆளாக இருக்கார் பார்த்தீங்களா இந்த வாரன் பஃபட், அந்த பிஹெச் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் அப்படின்றது வந்து இவர் தான், வாரன் பஃபட் தான். அவரே என்ன பண்ணியிருக்காரு, இந்த கம்பெனியில் ஏதோ ஒரு நம்பிக்கையை வந்து என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா கிட்டத்தட்ட 2.41% ஹோல்டிங் வச்சிருக்காரு. இந்த விஜய் சேகர் சர்மா அப்படின்றவர் பார்த்தீங்களா, அவர் ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர் தான். அவருமே அப்பப்போ நல்லா ஸ்டண்ட் பண்ணக்கூடியவர் தான். ஆனால் என்ன ஸ்டண்ட் அடிச்சு இந்த ஷேர் மேலே ஏற மாட்டேங்கிறான். அதுவும் இல்லாமல் இதனுடைய ஐபிஓலேருந்து வந்த ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2000 ரூபா வரைக்கும் வரணும். ஆனால் இப்போ அவன் இருக்கிற ரேட் வந்து 649 ரூபா. அனலிஸ்ட் வந்து இது 1000 ரூபா வரைக்கும் தான் ரேட் சொல்கிறாங்க. இவன் 1000 ரூபாயை தொட்டா தான் மறுபடியும் வந்து வேற மாதிரி சொல்லுவாங்க டார்கெட்டு. ஒரே ஒரு நல்ல நியூஸ் என்னன்னா வருஷம் குவார்டர்லி இவங்களுடைய டிரான்சாக்ஷன் இந்த ஆப் மூலியமா நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. இவங்க ஷேர் மார்க்கெட் முதல் கொண்டு ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரே ஆப் வழியே கொடுக்க ட்ரை பண்றாங்க. இன்னொரு உருப்படியான விஷயம் என்னன்னா ஆர்பிஐ வந்து சீக்கிரமா இந்த யூபிஐ வழியா நம்மளுடைய கிரெடிட் கார்ட்ஸ் லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் பண்ணும்போது இந்த பேடிஎம்னுடைய இன்கம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த என்எம்டிசி எல்லாம் வந்து வேற லெவலுங்க. என்எம்டிசி பத்தி கேட்குறீங்க, இந்த என்எம்டிசி ஏற்கனவே வந்து முதலீட்டாளருக்கு என்எம்டிசி ஸ்டீல் அப்படின்ற ஒரு ஷேரை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கு. அது போக கொடுத்ததுக்கு அப்புறமும் இதனுடைய விலை வந்து தொடர்ந்து கொஞ்சம் ஏறுமுகமா இருக்கு. சைனாவெல்லாம் பிக்கப் ஆயிடுச்சுன்னா உலகம் பூரா இந்த மெட்டல் ஸ்டீல் இந்த ப்ராடக்ட்ஸ்னுடைய விலையெல்லாம் கமாடிட்டிஸ் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்எம்டிசி பழையபடி 150 ரூபா வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. நண்பர்களே, ஒரு பொருள் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அதனுடைய அருமை பெருமை தெரியாது அப்படிங்கிறது உண்மைதான். ஒரு நண்பர் ஆர்விஎன்எல்ல பிடிச்சி வித்து விட்டார் 5% லாபத்தில். இப்போ 30% போயிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு வருத்தப்படுறாரு. எனக்கு என்னமோ அவர் சொல்கிற கரெக்டுன்னு தான் தோணுது. ஒரு ஷேர் நம்ம வாங்கி ஷார்ட் டைம்லையோ வீக்லியோ 5% 6 அட்டம்ப்ட் அடித்து சம்பாரித்து 30% சம்பாதிக்கிறதுக்கு 6 ஷேரை வாங்குகிறோம். அதில் எவனோ ஒருத்தன் ஒரு 30% 40% ஏறுற வரைக்கும் அது 6 மாதம் ஆகட்டும், 1 வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும், பொறுமையாக உட்காந்து அதை ஈஸியாக சம்பாரிச்சுட்டு போயிடலாமே. 6 ஷேரில் எவனா ஒருத்தன் வந்தால் கூட ஒரு பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.
அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு, இந்திய ஷேர் மார்க்கெட்டுக்கு இதே ஹேங்ஸங் எல்லாம் கீழே 30 மார்க்கெட்டே 30% கீழே இறங்கி கிடக்குறான். அப்போ இண்டிவிஜுவல் ஷேர்லாம் 50% இறங்கி கிடக்கும். நம்ம ஷேர் மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்கிறதுனால நம்ம கேஸ் டு கேஸ் பேசிஸ் தான் பார்க்கணும். நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்கு இப்படி 1 வருஷம் 2 வருஷம் போனோம்னா லாபம் அப்படிங்கிறது கண்கூட நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சில நேரங்களில் நம்ம திருப்பதியிலேயே போய் 2 மணி நேரம் கியூவில் நின்னாலும் நம்மளுக்கு லட்டு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷேர் மார்க்கெட்டே மேலே உச்சாணி கொம்புல இருக்கா, பட் இந்த பந்தன் பேங்க் கீழே அடிவாரத்தில் கிடக்கே அப்படின்னு ஒரு நண்பர் கேட்குறாரு. அதுக்கு அவன் வெளியிட்ட ரிசல்ட் தான் காரணம். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் டிவிடெண்ட் வேணும் அப்படின்றதுனே ஒரு குரூப் இருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. அதுலேயும் நல்ல அருமையான டிவிடெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு அதில் போனலாம் பணம் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வர லாபத்தில் கிட்டத்தட்ட 90% மேலே அவங்க பிரித்து முதலீட்டாளர்களுக்கு கொடுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஆகட்டும், அல்லது பவர் கிரிட்டை தான் அப்படி போட்டிருக்காரு நினைக்கிறேன், பவர் கிரிட் ட்ரஸ்ட் ஆகட்டும், மேலே போட்டிருக்காரு பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ஆகட்டும், இவங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடியவங்க. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாருமே தாராளமாக பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஐஆர்எஃப்சி கம்பெனி வந்து ஒரு நண்பர் கேட்குறாரு, இதெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனிங்க, இவனை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 2 கோட்டை போட்டு மேலே ரெசிஸ்டன்ஸ் கீழே சப்போர்ட் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் இவன் 21 ரூபா 22 ரூபா அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுக்கிறீங்களோ, அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ அவன் அழகாக 26 ரூபா அல்லது 25 ரூபான்னு போய் தொடக்கூடிய 15% 20% தொடக்கூடிய லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ப்ளஸ் அடிஷனலாக டிவிடெண்டும் வாங்கிக்கலாம். ஸோ ஐஆர்எஃப்சி என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு ரொம்ப அருமையான ஷேர் தான். அதை பிடிக்கிற இடம் தான் முக்கியம். சில சமயம் நீங்கள் மேலே போய் 26 ரூபாய்க்கு பிடிச்சிட்டிங்கன்னா அவன் ஒரு 2 வருஷம் அல்லது 1 வருஷம் 26லேயே சுற்றிக்கிட்டு கிடப்பான். அதெல்லாம் அப்புறம் அவங்கவுங்க டைம் தான். இந்த கோவா கார்பன் பற்றி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லாத கம்பெனியாக இருக்குங்க. இதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு 10-15 கோடி ப்ராஃபிட் பண்ணுறான், லாஸ் பண்ணுறான், மறுபடியும் ப்ராஃபிட் பண்ணுறான். இப்போ 2022 ப்ராஃபிட் பண்ணியிருக்கான். ஆனால் நம்ம வந்து அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸில் வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல அருமையான கம்பெனி அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஃபாரினர்ஸு, டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் அதில் வாங்கி வச்சிருப்பாங்க. பட் அவங்கெல்லாம் எடுக்கல. அப்போ இது என்ன, அது ஒரு நம்பிக்கையின் பேரில் ஒரு ஆப்ரேட்டிங் டீமில் தான் இது அதிகமாக வேலை பார்த்துட்டு இருக்கு. இது மேலே ஏறுவான் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி உன்னுடைய சார்ட் பேட்டர்ன் அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்தாலும் மேலே கிட்டத்தட்ட 50 ரூபாயிலிருந்து மேலே கிட்டத்தட்ட 1184 வரைக்கும் போயிட்டு அப்புறம் மறுபடியும் 220 வந்துட்டு இப்போ 498 ரூபாயில ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, இவன் லாபம் பண்ணான்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு டிவிடெண்ட் கொடுக்குறான். அந்த வகையில் பரவாயில்ல. ஒரே ஒரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னம்னா, இவங்களுடைய ஓனர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கறோம்னு வச்சுங்களேன், பிளட்ஜர்ஸ், இவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 59.72% வந்து ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா பெரிய அளவில் கிட்டத்தட்ட 55% பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இந்த ஷேரை கொண்டே வேற ஏதோ பேங்க்னு வச்சிங்களேன், பேங்க்ல வச்சு பணம் வாங்கி இந்த கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. என்னைக்காவது இந்த நஷ்டம் அப்படின்றது வந்து பெரிய அளவில் நடக்குதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், நஷ்டமாயிட்டே இருக்கு அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த ஷேர் எல்லாம் மீட்க மாட்டாங்க, இது இன்சால்வன்சிக்கு போட்டு அப்படின்ற மாதிரி கையை விரிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ மட்டும்தான் கஷ்டம். அதனால தான் நான் நினைக்கிறேன் இன்வெஸ்டர்ஸில் வந்து உஷாரா எஃப்ஐஸ் டிஐஸ்லாம் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கோவா கார்பன் அப்படின்றது மிக அழகாக ஒரு அருமையான ட்ரெண்டில் போயிட்டு இருக்கான். இந்த ட்ரெண்டை என்னைக்கு கட் பண்ணுறானோ, அதாவது கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு கீழே என்னைக்கு போகிறானோ அப்போ நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறது நல்லது. ஸ்டாப் லாஸ் போடலின்னு என்னென்ன ஆகுன்னு கேட்குறீங்களா, இப்படி ட்ரெண்டில் போயிட்டு இருக்கான்ல, என்னைக்காவது ஒரு நாள் கீழே போகல அப்படியே கீழே போயிடுவான். அப்புறம் 200 ரூபாய்க்கு போய் உட்காந்துக்குவான், மறுபடியும் எப்போ வருவான்னு நம்ம காத்து கிடக்கணும். நண்பர்களே, எந்த ஒரு ஷேர்லையும் அந்த கம்பெனிக்காரங்களே 51% ஷேரை வச்சுக்கிறாங்க. அப்போ எஃப்ஐ டிஐ பப்ளிக்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஷேரினுடைய விலை ஏறும்போது எல்லாத்துக்குமே சொத்தின் மதிப்பு அப்படிங்கிறது ஏறுது. மற்றபடி இவங்களுக்கோ இவங்களுக்கோ நம்ம பணம் தர போகிறதில்ல, சொத்தின் மதிப்பு ஏறுது, அவ்வளோதான். அப்போ சொத்தின் மதிப்பு ஏறும்போது எல்லாத்துக்குமே சொத்தின் மதிப்பு ஏறுது. பட் கையில் புதுசாக காசு வராது. அதை வேணால் விற்கலாம். 100 ரூபாய்க்கு இருந்த ஷேர் வந்து 200 ரூபா போகுதுன்னா, கம்பெனியானாலும் சரி, எஃப்ஐடிஐ பப்ளிக் யார் வேணாலும் அந்த விற்று அந்த பணத்தை லாபத்தை சம்பாரிச்சுக்கல ஒழிஞ்சு ஷேர் விலை ஏறதுனால இந்த கம்பெனிக்கு அப்படின்றது எந்த பணமும் போகாது. பாருங்க, ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கிற சமயத்தில், இப்படி தொடர்ந்து மேலே ஏறிட்டு இருக்கிற சமயத்தில் பை டுடே செல் டுமாரோ அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகும். ரிலையன்ஸ் இன்னைக்கு க்ளோசிங்கில் எடுக்கிறோம், நாளைக்கு வந்து அது விற்கிறதுக்கு ஒரு அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ஓப்பனிங்லேயே. இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல ஷேர் எடுக்கிறீங்க, நியூஸ் இருக்குது, அதானி என்டர்பிரைசஸ் வந்து ஏதோ ஒரு நியூஸ் வந்துருக்குன்னா தொடர்ந்து ஒரு 2 நாளைக்கு அதில் பவர் இருக்கலாம். ஸோ இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்று விடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணலாமே ஒழிஞ்சு இதில் வந்து நம்ம போய் மாட்டிக்காமல் இருக்கணும். அதாவது இன்றைக்கி பை டுடே பண்ணிட்டோம், செல் டுமாரோ கண்டிப்பாக பண்ணி ஆகணும். இல்லை நம்ம வச்சிருந்து பார்க்கலான்னா அப்புறம் அது கும்பா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிடிஎஸ்டின்னு என்ன, இன்றைக்கி வாங்குறீங்க நாளைக்கு விற்று விட்டுறீங்க, ஓப்பனிங்லேயே லாபம் வருதோ வரலையோ. பட் பெரும்பாலும் லாபம் கிடைக்கிற மாதிரி தான் நீங்கள் யோசிச்சு எடுக்கணும். எதில் நியூஸ் இருக்குது, அந்த நியூஸ்னுடைய
ஸ்டாக்கை திறந்து ஒரு 2-3 நாளைக்கு இருக்குமா, ஸோ இன்னைக்கு வாங்குற நாளைக்கு விற்கிறோமா அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் பெரும்பாலும் F&O ஸ்டாக்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் பெனால்ட்டி அப்படின்ற ரிஸ்க் இருக்காது. இல்லைன்னா நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஷேர் வாங்குவீங்க, அவன் கொடுத்தானா கொடுக்கலையா அப்படிங்கிறதே 2 நாள் கழிச்சு தான் தெரியும். அதுக்குள்ளே நீங்கள் போய் விற்று விட்டுட்டீங்கன்னா அந்த பழிபாவம் உங்கள் மேலே விழுந்துடும், அப்புறம் உங்களுக்கு பெனால்ட்டி போட்டுருவாங்க. நண்பர்களே, நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பெரிய குரூப், பெரிய ஆளுங்க யாருன்னா இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி தான், கடன் கொடுக்குற கம்பெனி தான். கடன் கொடுக்குற கம்பெனியில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா பேங்க்கு இருக்கிறாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க, ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க. அப்போ அந்த பேங்க் நிஃப்டின்னு ஒன்று இருந்தது இல்லையா, அந்த பேங்க் நிஃப்டியில் வந்து இது எல்லாமே அதில் பேங்க்குக்கு தான் பெரும்பாலும் இருக்குது. ஸோ தனியாக பேங்க்கு இல்லாமல் ஃபைனான்ஸ் கம்பெனிஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸு, அந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ், இதுக்கெல்லாமே ட்ராக் பண்ணணும். இதை தனியாக ட்ராக் பண்ணீங்கன்னா ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் தான் நம்மளுடைய நிஃப்டி இண்டெக்ஸ்லேயே பெரிய அளவில் ஆக்கிரமிச்சு கொண்டிருக்காங்க. அதனால் தனியாக ட்ராக் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வர. சரி நண்பர்களே, இந்த உலகப்போர் மட்டும், அந்த 3வது உலகப்போர் வந்துச்சுன்னா எல்லாம் அணுகுண்டு வச்சே விளையாடுவானுங்க. அதனால் அது நம்மளுக்கு வேண்டாம். அது வந்ததுன்னா கண்டிப்பாக ரெக்கவரி ஆகிறதெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்கும். ரெக்கவரி ஆகாமல் கூட போகலாம், எல்லாத்தையும் சுடுகாடு ஆக்கி விட்டுருவானுங்க. அது ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒத்து வராது. இன்றைய தகவல்லாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.